ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீக்கங் அறுவடை பண்ணலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. நல்லா லென்த்தாக தொங்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க காய். அதாவது பூச்சி எதுவும் கடிக்காத நல்லா இருக்குது பாருங்க. இங்கே ஒரு காய் இருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்க. காய் நல்லா இலசா இருக்குதுங்க. ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு காய் நல்லா கிடைக்குதுங்க. பாருங்க, பூச்சி எதுவும் கடிக்கல பாருங்க. கொஞ்சம் இலசா இருக்குதுங்க. ஒரு பொடலங்காய் இருக்குதுங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பொடலங்காய் மட்டும் கொஞ்சம் அந்த காம்பை விட்டுட்டு கட் பண்ணுங்க, ஏன்னா அது ஒட்டிகிட்டே இருக்குங்க. சூப்பரான அறுவடை இருக்குதுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே ஒரு காய் தொங்குது பாருங்க. இதுவுமே நல்லா இலசா இருக்குதுங்க. வாங்க அந்த பக்கம் காய்க்குது பார்க்கலாம். இந்த மாதிரி பொடலங்காய் பரவாயில்லைங்க, நிறைய பிஞ்சு இறங்கி இருக்குதுங்க. இந்த பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க காய் பாருங்க. அதாவது ஒன்று மேலே ஒன்று படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. 2 காய் இங்கே இருக்குங்க. எல்லாம் பெட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த பந்தில். அதுக்கு வாங்க அடுத்தது வந்து குத்தவரை பறிக்கலாம். குத்தவரை பாருங்க, இது காய் முடிஞ்சுதுங்க. ஆனால் மறுபடியும் நம்மளுக்கு வந்து பாருங்க நெருக்க எப்படி இருக்குது பாருங்க. பூ இல்லை பரவாயில்லைங்க, குத்தவரையுமே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா முடிஞ்சாலுமே காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. நல்லா இலசா இருக்குதுங்க பாருங்க. பூ எப்படி வச்சிருக்குது பாருங்க. நல்லா நீர் சத்து வந்து நம்மளுக்கு குறையாத பார்த்துக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா காய் நல்லா உதிராத சூப்பராக வளருதுங்க. இந்த சொட்டு நீர் போட்ட பின்னாடி பரவாயில்லைங்க. இங்கே பாருங்க, லைட்டாக தாங்க ஈரம் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரே ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆன் பண்ணி விடுவேன். பாருங்க, இந்த இடத்துல தான் லைட்டாக இருக்குது, ஈரம் இருக்குது பாருங்க. பாதியில் ஈரமே இல்லை பாருங்க, காஞ்சி போயிருக்குது பாருங்க. அதாவது ஈரம் இருக்கிற மாதிரியும் இருக்கணுங்க, ஈரம் இல்லாத மாதிரியும் இருக்கணுங்க. ரொம்ப சொதன்னு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பூ உதிர்வு பிரச்சனை வந்துருங்க. அவரைக்காய்க்குன்றது இல்லைங்க, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈரம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உதிர்வு பிரச்சனையும் வருங்க. கொஞ்சம் மீடியமாக தாங்க இருக்கணும் எப்பயுமே. இந்த பக்கம் புதுச்செடியில் அறுவடை பண்ணலாம். செடியை வளர்க்குறதுல அது ஒன்று தாங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா ஈரம் ஜாஸ்தி இருந்தாலுமே உதிர்வு பிரச்சனை வருங்க, ஈரம் இல்லைனாலுமே வருங்க. மீடியமாக வச்சுக்கிற மாதிரி பார்க்கணுங்க. காய் வந்து பறிச்சுட்டேங்க நான். கொஞ்சம் இதெல்லாம் இலசா இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடணுங்க. இப்போ பாருங்க நல்லா அழகா பெருசாயிடுச்சு. காய் பறிக்கிறதுலையும் பார்த்தாங்க பறிக்கணும், இல்லைன்னா பாருங்க செட்டை உடஞ்சி போச்சு. கொஞ்சம் வலுவா கிள்ளிட்டுங்க, அதுக்கே உடஞ்சி போச்சுங்க. ரொம்ப சாஃப்டா இருக்குதுங்க செட்டைங்க. குத்தவரை பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்மளுக்கு வந்து காயை பறிச்சோம்னாலும் நம்மளுக்கு ஒரு வேளை பொரியலுக்கு, சாம்பாருக்கு, எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. சூப்பராக வந்துருங்க. இந்த வெயிலில் இந்த அவரைக்காயெல்லாம் விளையிறதே பெரிய விஷயங்க. பட்டை அவரைங்குது, கோழி அவரை இருக்குது பாருங்க. வாங்க இன்னொரு செடி இருக்குது, அதுலேயும் பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, கொடி பச்சை அவரை இன்னுமே காய் கொடுக்குது பாருங்க. பூ ஒன்றும் வைக்குதுன்னே நான் அறுவடை பண்ணாத விட்டுட்டு வந்தேங்க. அதனால காய் பாருங்க இன்னும் கொடுக்குது பாருங்க. பூ பாருங்க இன்னும் பூ எடுக்குது பாருங்க. கொடியை வர இன்னுமே காய் கொடுக்குதுங்க. செட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செருக்கா இருக்கிறதெல்லாம் நான் வந்து எடுக்கலைங்க, அப்படியே விட்டுட்டேன். ஒரு 4 காய் பறிச்சாகவே நம்மளுக்கு வந்து கை ரப்பிக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த பச்சை வர சூப்பராக கொடுத்துருச்சுங்க. பாருங்க அழகா அந்த ஒரே ஒரு இடத்துல ஒரு கை அவரைக்காய் கடிச்சிருச்சு பாருங்க. காஞ்சி போய் விதை பாருங்க எப்படி காஞ்சி போய் கிடக்கு. வாங்க அந்த பக்கம் ஒரு செடி இருக்குது பார்த்துக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா முதல்ல வச்ச செடிங்க இன்னுமே காய் கொடுக்குது பாருங்க. நல்லா இலசாக்கிறதே பறிக்கிறாங்க. ஒரு 5 செடி இருக்கிறதே போதுமான காயாக்குதுங்க. அந்த அளவுக்கு அவரைக்காய் வந்துருதுங்க பாருங்க. எல்லாம் பிஞ்சு அவரைக்காய். இன்னொரு செடி இருக்கு. இதுவும் ஒரே ஒரு இளஞ்செடிங்க. இதுலயும் இருக்குது. இதுலயும் பார்த்தீங்கன்னா பாருங்க. மூக்குத்தி அவரை பறிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக காய் கொடுக்குதுங்க. இப்போ கொடியெல்லாம் இதுதாங்க அதிகமாக இருக்கு. மூக்குத்தி அவரை தான். பரவாயில்லைங்க. காய் இளங்கொடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருதுங்க. பார்க்கலாம். அது பூ வச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதையுமே ஒரு சார்ஸில் போடுறேங்க. அதாவது இதுக்கு சீசன் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்கே அதை விதை போட்டு விட்டேங்க. பார்க்கலாம். அது காய் வச்சிச்சுன்னா மூக்குத்தி அவரைக்கு அப்போ சீசனே இல்லை அப்படின்றது தாங்க தெரியும். எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்க. இதுக்கு தைப்பட்டமும் போடலாம், ஆடிப்பட்டமும் போடலாம். ஏன்னா அது தைப்பட்டத்துக்கு தாங்க போட்டு விட்ருக்கேன். பார்க்கலாம். பறிக்காத விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு முத்திருச்சுங்க. இதுல பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இருக்குது பாருங்க. பச்சை அவரை பாருங்க. காய் அவரைக்காயோட சேர்த்து பொரியல் பண்ணிடுவோங்க. ஏன்னா காய் கம்மியாக இருக்குதுன்னா அது தனித்தனியாக பண்ண மாட்டாங்க. ஒன்றா சேர்த்து பொரியல் பண்ணிடுவோங்க. பாருங்க. சிறகா வர கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கொடி. அதாவது ஆரம்பத்தில் நம்மளுக்கு இளஞ்செடி வந்த மாதிரி இருக்குது பாருங்க கொடி. சூப்பராக ஏறி இருக்குதுங்க. அதாவது இன்னொரு பிட்டு நம்மளுக்கு காய் வருங்க. இது நான் எதிர்பார்க்கலைங்க. இது மறுபடியும் வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் சூப்பராக காய் வந்து ரெடியாக இருக்குதுங்க. வாங்க அடுத்து தக்காளி பழம் இருக்குது, பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ என்ன கலர் பாருங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. என்ன அழகாக வச்சிருக்குது பாருங்க. அறுவடை பண்ணிடலாங்க. 2 கத்திரிக்காய் அறுவடைக்கே ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான எல்லாம் இலாம் கத்திரிக்காங்க. இந்த மாதிரி இலசா சமைக்கும் போது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பருங்க. அந்த பங்கு கத்திரிக்காய் இருக்கு. ஒரு நேற்று ஒரு சாஸ் கூட போட்டு விட்ருப்பாங்க கத்திரிக்காவை. 2 நாளைக்கு முன்னே தாங்க வந்து பறிச்சுட்டு போனேன். அதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு. கத்திரிக்காய்க்கு பஞ்சமே இல்லைங்க. தெரியல. போதுங்க, அப்புறமேட்டு பறிச்சுக்கலாம். தக்காளி பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பழம் பழம் பாருங்க. அருமையான பழங்க. விதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்குது பாருங்க காய். அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பட்டை வரையும் பாருங்க சூப்பராக காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சிருக்கு. நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை பறிக்கலாம். நாங்கள் பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நட்டு வச்சுருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா வேரோடய பிடிங்கிறேங்க. அதை டூயின் ஒன்றுங்க. மாடி தோட்டத்துலையுமே நம்மளால வந்து டூயின் ஒன் வேலை செய்கிறேங்க நான். அதாவது இது ஒரு அறுவடை கொடுத்துருச்சுன்னா அதை வளர்த்திக்கலாங்க.
அதுவுமே பூச்சடிக்காத சூப்பராக இருக்குது பாருங்க கீரை. பாருங்க வெங்காயத்தை அப்படியே வளர்த்திக்கலாங்க. சூப்பரான கீரை. எல்லாம் ஒரு கீரை பாருங்க, அருமையா வந்துச்சு. பாருங்க சொடக்கு தக்காளி பாருங்க, தக்காளி செடி எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. காய் பாருங்க, இதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுங்க. அதனாலதான் செடி வந்து வளர்த்துட்டு வரேங்க. இது ஆட்டு மூலியமா வளர்ந்ததுங்க. இது நான் இது வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செடிங்க. அது என்னவோ தன்னாலே வந்து வந்துருச்சுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க சக்கரவள்ளி கிழங்கு 2 கிழங்கு இருக்குங்க. அது மேலே நல்லா பெருசா இருக்குதுங்க. அதுதான் சரி எடுத்துக்கலாம். நல்லா பெருசா இருக்கு பாருங்க. 2 கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலான்ட்டு எடுக்கிறேங்க. பாருங்க கிழங்கு சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னொன்று கொஞ்சம் சின்னதா இருக்கு. இதுவும் பெருசா தான் இருக்கு. மண்ணுக்குள்ள நல்லா இந்த ஆழத்துல போயிட்டுக்குதுங்க. நல்லா பெருசா இருக்குதுங்க. அடியில இது பெருசா இருக்குது. அந்த இது குத்தத்தை எடுங்க. நல்லா ஆழத்துல இருக்குதுங்க. சக்கரவள்ளி கட்டிங்ஸும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. சக்கரவள்ளி கட்டிங்ஸும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஆட்டி ஆட்டி எடுக்கலாம். நல்ல பெரிய கிழங்கு பாருங்க, சூப்பரா ஓடி இருக்குது பாருங்க. செடியை வளர விடக்கூடாதுங்க. செடி வந்து பாத்தீங்கன்னா குச்சி செடி மாதிரி வளர விடணுங்க. இன்னுமே கிழங்கு இருக்குதுங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிழங்கு தான், ஆனால் கொஞ்சம் சின்னதா இருக்குது. ஊருட்டும் வேணும் போது அப்பப்போ பறிச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் மண்ணு கொட்டி விடணுங்க, அப்பதான் சரியா இருக்கும். கழுவிட்டு காட்டுறோங்க தட்டை. வாங்க அறுவடை பார்க்கலாம். பச்சை அவரை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறையங்க. அதாவது பட்டை அவரை, கோழி அவரை ரெண்டுமே இருக்குதுங்க. சூப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு வேலைக்கு அழகா போதுமான அவரைக்காங்க. பூக்குச்சி அவரை கொஞ்சம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா சிகப்பு கீரைங்க, பீட்ரூட் கீரை, கத்திரிக்காய், தக்காளி. இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காங்க. நீங்கள் நல்ல ஒரு அறுவடைங்க. பீக்கங்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பொடலங்காய் 2, ஒரு தம்பட்டா அவரைங்க கதைக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பரான கிழங்குங்க. 2 கிழங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது கிழங்கு. பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு மேலேயே வருங்க. அந்த அளவுக்கு காய் நல்லா திரட்சியாக இருக்குதுங்க. பொடலங்காவும் 1 கிலோவுக்கு வருங்க. சூப்பரான காய் பாருங்க. இந்த வெயிலையும் நம்மளால வந்து ஃப்ரெஷ்ஷாக காயை வந்து பறிக்க முடியுதுங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்க. பாய்.